Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S Delight. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 மில்லட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று ராகி, இன்னொன்று ஃபாக்ஸ்டைல்னால் திணை அப்படின்றது, அதுக்கப்புறம் ராகிக்கு கேழ்வரகு. ஸோ இந்த 2 வந்து நான் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 500 grams இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ 2மே ஒரு 500 grams வாங்கியிருக்கேன். அதுவும் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறைய கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா நான் 4:1 யூஸ்வலாக ஆட் பண்ணுறது தான் பண்ணுறேன். முதல்ல இட்லி ரைஸ் இல்லை, ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு தேவையான மாதிரி தான் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 2 கப் இட்லி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1 கப் ராகி, நெக்ஸ்ட்டு 1 கப் அந்த பச்சரிசி. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய டர்ட் அது இதுன்ட்டு இருக்குங்கிறதுனால ஒரு 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கும் போது அதில் இருக்க அந்த டர்ட் எல்லாம் போயிடும். ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதே டம்ளரில் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஷியோ வந்து 4:1 அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. ராகிக்கு பதில் நான் 3 இட்லி ரைஸ் எடுப்பேன். பட் இதில் வந்து நான் ராகி ஒரே 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக உளுந்தில் வெந்தயமும் போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது எப்படியும் வந்து ஒரு 4 to 5 hours ஆச்சு ஊற வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 to 5 தான் ஊற வச்சுருப்பேன். இது வந்து ஈவினிங் டைமில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் சூடாக நல்லா டீ குடிக்கலாம். ஏன்னா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் யூஸ்வலாக டீ வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அதுக்காக டீயும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சாப்பிட நம்மளுக்கே பழகிடும். இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் எடுக்கிறத விட இதை வந்து நம்ம மில்லட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு குட் ஆப்ஷன். அண்ட் இதில் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நிறையவே இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ வந்த உடனே ஒரு ஹக்கி தான் கொடுக்குவார். ஸோ அதுக்கப்புறம் தான் மில்க் அதெல்லாம் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்ஸுக்கும் நம்ம டேஸ்ட்டு பிடிக்கலனாலும் வேறு விதமாக ட்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் நான் உங்களுக்கு வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ டீயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி இருக்க வேலைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காருவேன் ஈவினிங் டைமில். ஸோ டீயை ரெடி பண்ணி வச்சுட்டு அது ரொம்பவே சூடாக இருக்கும். நான் கொஞ்சம் சூடாக குடிக்க மாட்டேன், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்துப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதை ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா வேலை இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீ எடுத்துக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணி வைக்கணும். எப்போவுமே யூஸ்வலாக நான் வந்து நைட்டில் தான் லோட் பண்ணி வச்சுருவேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே வாஷ் பண்ணி ஃபினிஷ் ஆகிட்ருக்கும். ஸோ ஈவினிங்கில் வந்து நான் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ டிஷ்வாஷரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய டீ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சூடாக தான் குடிப்பாருங்கிறதுனால ரீஹீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டீ ரெடி. கண்டிப்பாக கொஞ்சம் குக்கீஸ் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்ஸ்னலாக. எல்லா டைமும் கிடையாது, எப்போனாச்சும் சாப்பிட்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி குக்கீஸ் வச்சு டீ சாப்பிட்றது பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மாவெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ரொம்பவே நல்லா புளிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாவு எல்லாம் கம்மியாகிடும். புளிச்சு வந்தபோது மேலே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் இப்போ தோசை தான் ஊற்றிக்க போகிறேன். நான் இட்லி ட்ரை பண்ணல, ஃபஸ்ட்டு தோசை தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ராகி தோசை ஊற்றும் போதே ரொம்ப நல்லா தான் இருந்தது, ஸ்மூத்தாக இருந்துச்சு. நார்மல் தோசை நம்ம ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் கிறிஸ்பியாகவும் வரும் அப்படிங்கிறது தோணுது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது எது கூடனாலும் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. கிட்ஸுக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ராகி தோசை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பிடிச்ச சட்னி கூட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வேர்க்கடலை சட்னி பண்ணிக்கிட்டேன். ஸோ கிட்ஸுக்கு இது பிடிச்சிது அப்படின்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 days கூட இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது செகண்டு கிட்ஸுக்காக ஊற்றி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்தது. எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. டேஸ்ட் வைஸும் எதுவுமே கசக்கிற மாதிரியோ இது எது மாதிரியோ இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care.